தமிழக பேரவை தேர்தல் தமிழகத்திற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குமான தேர்தல் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நூற்றாண்டு நிறைவு விழா சென்னை வள்ளுவர் கோட்டத்துல நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய முதல்வர் ஸ்டாலின், திராவிட இயக்கத்துக்கும் பொது உடைமை இயக்கத்துக்கும் உள்ள ஒரே இலக்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதானோ. இரு இயக்கங்களுக்கும் இடையிலான நட்பு தேர்தல் அரசியலை கடந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நாடு இதுவரைக்கும் பாதுகாத்து வந்த அனைத்து விழுமியங்களையும் சிதைக்கும் பணிய மத்திய பாஜக அரசு செய்து வருதுன்னோ, ஒரே மதம், மொழி, பண்பாடு, ஒரே தலைமை என்ற குறுகிய சிந்தனைய பாஜக கொண்டிருக்கிறதுன்னு விமர்சித்தாரு. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளை தங்களுக்கு எவ்வாறு சிதைக்கும் வேளையில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாகவும், மாநிலங்களுடைய வளங்களை சூறையாடுவதோடு மட்டுமில்லாம எந்த அதிகாரமும் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு மத்திய பாஜக அரசு நினைப்பதாக குற்றம் சாட்டினாரு. தமிழ்நாட்டுக்கு அடுக்கடுக்கான துரோகங்களை செய்துவிட்டு அதற்கு ஒத்து போறவங்களை பாஜக ஒன்று சேர்த்திருக்கிறதுன்னு அமலாக்கத்துறை, வருமான வரி, சிபிஐ வழக்குகளை காட்டி மிரட்டி அடிப்பணைய வைக்குதுன்னோ, அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது, பாஜகவுடைய கிளை அமைப்புன்னு முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்திருக்காரு.